ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டன் வச்சு ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மார்கண்டம்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த மட்டன் வந்து ஒரு மந்தார இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு அந்த மார்கண்டம் இருக்கு இல்லையா, அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு எல்லாமே போட்டு அதை ஒரு கிரேவியாக ரெடி பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள்லாம் போட்டு இதில் மோஸ்ட்லி நான் மேஜராக என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெப்பர் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பெப்பர், இஞ்சி கார்லிக் அந்த பேஸ்ட்டை தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பாருங்கள், சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஆஸ் யூஷுவல் இதை நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இறக்கும்போது ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதே மாதிரி மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா ஒரு 4 ஸ்டீம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குங்க இல்லையா, ஜஸ்ட் அது ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் அதை ஊற வச்சேன். மட்டன் அது நம்ம வேக வச்ச பிறகு அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் கேர்டும் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலைகளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், அந்த ரைஸ் பாயில் ஆகிற அளவுக்கு. ஆல்ரெடி அந்த ரைஸ் வந்து நல்லா நம்மளுக்கு ஊறி இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டீம் தான் கொடுத்தேன், அவ்வளோதான். பாருங்கள், மட்டன் பிரியாணி நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பார்க்க உதிரியாக அழகாக இருக்குது. இதை நான் எப்பயுமே நான்வெஜ்னால் நாங்கள் வாழை இலை தான் யூஸ் பண்ணுவோம். வாழை இலையில் சர்வ் பண்ணியிருக்கேன். நல்லா சுட சுட நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களை